ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு 3 எடுத்துட்டு அதை தோல் சீவி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 5, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு, ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஒரு பே லீஃப், ஒரு 6 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரித்து கத்தியில் நல்லா கீறி வச்சுருக்கேன். அப்போ தான் உப்பு மசாலா எல்லாமே இதில் நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எக்கோட குவான்டிட்டி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி தழை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். திங்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா போதும், 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி ஆயிரும். இப்போ பாருங்கள், தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையை கட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கீரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த வெங்காயம் நமக்கு வதங்கி கிடைக்கும். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் எக் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இந்த மசாலா ஆனியன் கூட சேர்ந்து வதங்கிறது தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீறி வச்சுருக்கிற எக்கை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இந்த எக்கையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்கை இந்த மசாலா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு அந்த எக்கில் பிடிக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, புல்கா, ரைஸ்க்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.